லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்தோடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்தோடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 35% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பீங்க. எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் பிளவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் பற்றுச்சீட்டை செக் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 231 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 603 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 72 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 975 ஃபில்ஸ். தங்க விலை உச்சத்தை தொட்டு இருக்குது இந்த நாட்களில். முடிந்தால் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் குறைதான். உள்துறை அமைச்சர் மன்னர் சொன்னதாக அறிவித்த ஒரு மிக முக்கிய தகவல். 8 பேருக்கு எதிர்வரும் வியாழக்கிழமை மரண தண்டனை. மனித உரிமை மீறல்களுக்கான குழுவுடன் முக்கிய சந்திப்பு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அவர் தான், நம்ம டீம் தான். அடுத்ததா இதோ அதிரடியான சோதனை. கோயத்துடைய பல பகுதிகளிலையும் கோயத்துடைய முனிசிபாலிட்டி அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ மீண்டும் நேற்றைய தினம் 5 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. கிட்டத்தட்ட மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்குள்ள பல நாடுகளில் தொடர்ந்துமே ஈரான் மற்றும் யேமன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ரீசெண்டாக பூகம்பத்தினுடைய அபாயம் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க புவியியல் ஆய்வாளர்கள். 2 ஈரானியர்கள் மற்றும் 2 பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 4 குவைத்து குடிமக்கள், மொத்தமாக 8 பேருக்கு மரண தண்டனை எதிர்வரும் வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட உள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய செய்திகள். இதில் 4 குவைத்து குடிமக்கள், 2 பங்களாதேஷ் மற்றும் 2 ஈரானியர்கள் இருக்கிறாங்க. இதில் 6 பேர் கொலை குற்றவாளிகள் என்றும் 2 பேர் போதைப் பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. இவர்களுடைய விசாரணைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை முடிவடைந்து தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இடையில் ஒரு வேளை அந்த பிளட் மணி கொடுத்து சேவ் பண்ணக்கூடிய மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா கொலை குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இதோ குவைத்துடைய உள்துறை அமைச்சர், துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்னன்றதை பாருங்கள். الأمير كلامه كان واضح مو بس على الجنسية. أقسم بالله الأمير قال فهد إذا واحد من عيالي خالف في أي شيء قطبه قبل غيره. أكثر من كذي بعد ما أقدر أقول. يعني الظلم إن شاء الله ما حد راح ينظلم. நான் இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் என்னை கூப்பிட்டு அழைத்து மன்னர் சொல்றார், என்னுடைய குழந்தைகள், அதாவது என்னுடைய மகன்கள் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனையை நிறைவேற்றணும். எக்காரணத்தை கொண்டும்
அமீருடைய மகன் என்று விடக்கூடாது. إخواني وأخواتي أهل الكويت الطيبين، اضطراب المشهد السياسي في البلاد وصل إلى مرحلة لا يمكنني السكوت عنه. Never excuse anyone. யாராக இருந்தாலும் சரி, சட்டம் ஒன்றுதான். குவைட் சட்டம் ஒன்றுதான். அது யாராக இருந்தாலும், அது என்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும், என் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும், அரச குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், தவறு செய்தவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்றத உள்துறை அமைச்சரிடமும் குறிப்பிட்டார். அதே மாதிரி அவருடைய முதல் சந்திப்பு மாநாட்டிலையும் அவர் அதை தான் குறிப்பிட்டார். குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல், இந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் இப்போ வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டு வராங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டில் ஜெனுவினாக இருந்துட்டு போக பாருங்க. اول واحد تاخذه ويقعد عندك هناك بالجنائيه ما يطلع لما انا اعطيك خبر. ماكو بني ادم يطلع الا فهد اليوسف. كم واحد انت مسكت؟ எந்த ஒரு பனியாதம் சொன்னாலும் விடக்கூடாது, நான் சொல்லும் வரைக்கும் தூக்கி போடுங்க உள்ள அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்தாரு. அந்த டைமில் ஞாபகம் இருக்குதா? மங்காஃபில் தீ விபத்து நடந்த டைமில். அதே மாதிரி தான் அனைத்து பகுதிகளிலையும் கடுமையான சோதனைகள். அதாவது வீதிகளை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மறிக்கிறாங்க. அதே மாதிரி வாகனங்கள் அனைத்தையுமே பரிசோதனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல கட்ட சோதனைகள் நடக்குது. கிட்டத்தட்ட 1078 வயலேஷன்ஸ். அதே மாதிரி 14 பேர் சட்டவிரோதமானவர்கள் பிடிப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் 1 day சர்ச்சிங்லேயே. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இது ஹவாலி பகுதிகளில் நடந்த செக்யூரிட்டி கேம்பெயின். இனி வரும் காலங்களில் சாதாரணமாக மன்னருடைய மகள் வந்தால் கூட எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. அதாவது மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. தண்டனைனா தண்டனை தான், தவறுனா தவறு தான் அப்படின்னு சொல்கிற இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை தெரிஞ்சு நடந்துக்கோங்க. தவறுகள்லேருந்து உங்களை தவிர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அதை தான் தொடர்ந்துமே உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். குவைட் டெலிவிஷனூடாக மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இதோ ரிம் அல் சாலிம், யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர். அதே மாதிரி குவைத்தில் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் கேசஸ். இதுக்காக கலந்து கொண்டவங்க பார்த்தீங்கன்னா ஹாலா ஃபையாத், அசிஸ்டன்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குவைத்துடைய லேபர் யூனியன் ஃபெடரேஷன். குவைத்தில் நாம் உங்களுடைய பிரச்சனைகள் பலதை அந்த இடத்துல போய் எத்தி வச்சிருக்கிறோம். அதில் முக்கியமானது தான் பெண்களுக்கான பாதிப்பு, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள். இதில் 190% பிரச்சனைகளுக்கு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக முன்னெடுத்து வராங்க. அதில் நாம் டிரைவர்களுடைய பிரச்சனைகளையும் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறோம். அதுக்கான வழக்கும் விரைவில் அவங்க தாக்கல் பண்ணுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஷூன் வழக்கு ஒன்று போயிட்டுருக்கிறதாகவும், அது முடிஞ்ச பிறகு காதிம் தொழிலாளர்கள் டிரைவர்களுக்குரிய அந்த 2 வருட பிரச்சனையெல்லாம் சாதாரணமாக ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதமாக சுருக்கிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணித்தாரதா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் விரைவில். அதே மாதிரி வீட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான செய்தி ஒன்றும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. اجتماع سري حول أهمية إنصاف الضحايا لا سيما وأن دولة الكويت تولي اهتماما مجتمعيا وتشريعيا كبيرا بهذا الشأن. زيارة تاريخية رفيعة المستوى من مقررة الأمم المتحدة المعنية بمسألة العنف ضد المرأة والفتيات لمقر الاتحاد العام لعمال الكويت. الاتحاد العام لعمال الكويت سعيد بزيارة الأستاذ ريم السالم من منظمة الأمم المتحدة، حيث أن من خلال هذه الزيارة سوف نسلط على دور الاتحاد العام لعمال الكويت ودور المرأة في الحركة العمالية الكويتية، وكذلك دور الاتحاد وتعاونه مع كافة الوزارات ومنظمات المجتمع المدني من خلال الحفاظ على حقوق المرأة ومكتسباتها.
تشرف بزيارة المقررة الأمم المتحدة السيدة ريم السالم لحضورها وزيارتها التاريخية للاتحاد العام لعمال الكويت. زيارة جدا مهمة لمعرفة الأمور والتحديات اللي تواجه المرأة العاملة في شكل عام، ونثمن الدور الحكومي في متابعة قضايا المرأة وبصورة خاصة هي التحديات اللي تواجهها من عنف في بيئة العمل. الزيارة تأتي تأكيدا لأهمية دور المرأة الكويتية في المجتمع، لا سيما وأن حكومة دولة الكويت تولي اهتماما كبير في منع ومكافحة والقضاء على العنف ضد النساء وتوفير سبل الإنصاف للضحايا. الاتحاد العام يولي اهتمام كبير في شؤون عمل المرأة، ويحرص دائما أن يمكنها في كافة مجالات العمل وكافة قطاعات العمل، سواء الحكومية أو النفطية أو القطاع الخاص. اليوم المرأة هي جزء كبير من المجتمع وشريك أساسي في المجتمع، وأيضا عنصر هام في خطة التنمية لدولة الكويت ورؤية دولة الكويت 2035. مقررة الأمم المتحدة تجمع المعلومات اللازمة من خلال زيارات ميدانية من أجل اكتساب فهم مباشر للقضايا المتعلقة بالفتيات والشرائح المختلفة للسكان. விரைவில் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். இதோ குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் வேட்டை ஆரம்பம். யார் யார் வண்டி தூக்குறாங்களோ பாருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته، يعطيكم العافية. معاكم أخوكم رئيس مركز الفيحيل محمد قنيص الهاجري، بتوجيهات من مدير عام بلدية الكويت المهندسة منال العصفور إلى مدير إدارة النظافة وإشغالات الطرق السيد سعد سالم الخرينج. نقوم حاليا بتوجيهاته بتسكير أحد الفتحات المتواجدة في الفيحيل مثل ما ترون في قطعة 8، بمنع بعض الآليات الثقيلة مثل الشاحنات والتريلات، ومستمرين بالحملة حتى إنجاز هذه الفتحات التي تتواجد في الساحات لأملاك الدولة، طبعا مع وضع السلام عليكم ورحمة الله وبركاته، يعطيكم العافية. معاكم أخوكم رئيس مركز الفيحيل محمد قنيص الهاجري، بتوجيهات من مدير عام بلدية الكويت المهندسة منال العصفور إلى مدير إدارة النظافة وإشغالات الطرق السيد سعد سالم الخرينج. نقوم حاليا بتوجيهاته بتسكير أحد الفتحات المتواجدة في الفيحيل مثل ما ترون في قطعة 8، بمنع بعض الآليات الثقيلة مثل الشاحنات والتريلات، ومستمرين بالحملة حتى إنجاز هذه الفتحات التي تتواجد في الساحات لأملاك الدولة، طبعا مع وضع استيكرات على المركبات الموجودة حاليا في هذه الساحة ورفع بعض المركبات المتواجدة فيها. علما قمنا بتسكير أحد الساحات التابعة لأملاك الدولة في صناعية الفيحيل،
ويعطيكم العافية ومشكورين وما قصرتوا. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு நான் காட்டுங்க, எல்லோரும் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.